ஆய்வஸ் அன்பேசியம் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தொட்டு மகா கும்பாபிஷேகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் மட்டும் பற்றி இல்லாமல் அதோட சேர்த்து இந்த தெல்லிப்பளை கோயிலுடைய தலம் எங்கே இருக்குது, இந்த கோயிலுடைய விருட்சம் என்ன, இங்கே உள்ள மூர்த்தியிட்டு பேர்கள் என்ன, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் வருடாந்தம் என்னென்ன உற்சவங்கள் நடைபெறும் அதெல்லாம் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். முக்கியமாக நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நகர் காணப்படுது தானே. அந்த யாழ்ப்பாண நகரில் பார்த்தீங்கன்னா வடக்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அந்த அமைந்திருக்கிற அந்த ஒரு ஆலயத்தொட்டு பூமிட்டு பேர் பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை. இது பார்த்தீங்கன்னா காங்கேசன் துறை வீதியில் உள்ள ஒரு தலம். அதனால பார்த்தீங்கன்னா இதை தெல்லி நகர்னு போட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் இந்த ஒரு காங்கேசன் துறை வீதியில் அமைஞ்சிருக்கனால இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிற பிரயாணிகளுக்கும் சரி, அந்த வழியாக உள்ள மக்களுக்கும் சரி புகழ்பெற்ற இன்னொன்று யாழ்ப்பாணத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக இந்த தெல்லிப்பளை முத்துமாரியம்மன் கோவில் காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு கோயில் தலம் தீர்த்தம் விருட்சம் அப்படின்னு 3 விஷயங்களையும் கொண்டு அமைஞ்சனால இந்த கோயிலோடைய தலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் சிறப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தலம் ஒரு சக்தி பீடமாக காணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அன்னை அதாவது பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னா சாந்த சொருவியாகவும் மக்களுக்கு கருணை மலை பொழிகிற ஒரு தாயாகவும் தான் வீட்டிருக்காங்க. சரியா? அடுத்து இந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் துர்கா புஷ்கரணின்னு பேரில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அம்மனை தரிசிப்பவர்களுக்கு உடல் பிணிகளையும் மனப்பிணிகளையும் நிற்கிற ஒரு தீர்த்தமாக இருக்குது. அதனால வருஷம் வருஷம் நடக்கிற மகோத்சவம் அன்னைக்கெல்லாம் தீர்த்த திருவிழா அன்னைக்கு பக்தர்கள் இங்கே அதிகமாக கூடி வர்றதை காணக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து இந்த கோயிலோட தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவல் மரம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நிலைத்தன்மையாக நடக்கிறதுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் செழிப்பு ஏற்படுறதுக்கும் ஒரு அடையாளமாக இந்த மரம் திகழப்படுது. அதனால் மக்கள் அதை நம்பி வழிபடுறாங்க. சரியா? அடுத்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வரலாறு கொண்ட ஒரு கோயில்னால இந்த ஒரு கோயிலுக்கான வரலாற்று சுவடுகளையும் அடுத்து கர்ண பரம்பரை கதைகளையும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயிலை பற்றி நம்ம சொல்லல, ஒரு கதையை பற்றி தான் பேச சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மல்லிகை புதர்கள் மண்டி காணப்பட்டுச்சு. அந்த ஒரு கோயில் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு சுயம்புவான ஒரு பீடத்தில் தான் இந்த ஒரு அன்னையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஒரு கோயில் இருக்கிற அந்த மல்லிகை புதர்கள் கொண்ட இடத்துல வீற்றிருந்திருக்கிறா. ஒரு நாள் அப்படி வீற்றிருக்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு அம்பாள் பக்தர்ட்டு கனவுல பார்த்தீங்கன்னா அம்மன் தோன்றி சொல்கிறான், நான் இப்படி தான் மல்லிகை புதர்களுக்கு இருக்கேன், எனக்கு நீ ஒரு கூரை அமைச்சு ஒரு நல்ல கோயில் செஞ்சு என்னை வழிபடு அப்படின்னு ஒரு கோரிக்கையை விடுக்கிறான். அந்த ஒரு கோரிக்கையிட்டு விடுக்கமாக தான் இப்போ உள்ள பெரிய கோயில் தோற்றம் பெற்றிருக்கு. இன்னொரு கதை இதை பற்றி சொல்லப்படுது. அது பார்த்தீங்கன்னா கதிர்காம சுவாமிகள் கதை அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் கதிர்காமத்துலேருந்து வந்த ஒரு சித்தர் இந்த ஒரு இடத்த விட்டு தெய்வீக அதிர்வை உணர்ந்து இந்த ஒரு இடத்துக்கு நிறைய வழிபாடுகள்லாம் செஞ்சதா கதை ஒன்று இருக்குது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம்மா அப்பா குட்டி காயம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெல்லிப்பென்றாலே நம்மளுக்கு நினைக்கு வருது தமிழ் செல்வி அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா சிவத்தமிழ் செல்வி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது இவங்க கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படின்னா ஒரு கோயிலுக்கு இப்போ ராஜராஜ சோழன் எப்படி ஒரு தஞ்சை கோயிலை கட்டி உதவிச்சினாலும் அதுமாதிரி சிலவங்க என்ன செய்வாங்க, மன்னர் மன்னர்கள் ஒரு கோயிலுக்கு தானங்கள் கொடுப்பாங்க, சில அவங்க அன்னதானம் உதவுவாங்க. அதுமாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு பெண்மணியாக ஒரு சிங்கப்பெண்ணாக தனியாக நின்று இந்த ஒரு ஆலயத்தை இந்த ஒரு சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு கோயிலை மடக்கோயிலாக மட்டும் அதை வச்சுருக்காங்க, ஒரு பெருங்கோயிலாக ஒரு துர்காபுரமாக இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம்மா அப்பா குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போற்றி வழங்குறத நம்ம காணக்கூடியதாக இருக்கும். அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் கூட இதை பற்றி அழகாக சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தங்கம்மா அப்பா குட்டின்னு சொல்கிற சிவத்தமிழ் செல்வி பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய சமூக பணிகளை செய்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா
அது ஆதரவு இல்லாமல் உள்ள சின்ன பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா அன்னம் இல்லை அப்புடின்னா அன்னை இல்லம் அப்படின்னு ஆரம்பித்து அதில் பார்த்திங்கன்னா அன்னதானங்கள், அவங்களுக்கு படிப்பு செலவுகள், அவங்களுக்கு வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து முக்கியம் ஈடு இணையற்ற அந்த அம்மன்ட்ட அருளாட்சியில் செய்கிற ஒரு சிங்கப்பெருமன்ட்டு உண்மையான தொண்டுன்னு சொல்லலாம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலை நம்ம இப்படி பார்க்கையில இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆகம முறைப்படித்தனை, ராஜகோபுரம், விமானம், கருவறை, தலம், விருத்தம், அடுத்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அதனால இந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா வருடம் பார்த்திங்கன்னா மகோத்சவத்தையும் கொண்டாடிட்டு தான் இருக்குது. அதுவும் மறக்க முடியாத நினைவுகள்னு தான் சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் நடைபெற ஆடிப்புற மகோத்சவம் தான் உலக பிரபலம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு மகோத்சவம் பார்த்திங்கன்னா 12 நாட்கள் நடைபெறக்கூடியதை காண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ நடக்கும்னா பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் தான் நடக்கும். இந்த ஒரு அந்த நான் சொன்ன இப்போ அந்த ஆடி மகோத்சவம் பார்த்திங்கன்னா ஆடிப்புற மகோத்சவம் தான் நன்றாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒன்று அழைக்கப்படுறது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஆடிப்புறத்தடை தான் இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா தீர்த்தோற்சவம் நடக்கும். அதுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா தேர் திருவிழா, அடுத்து பார்த்திங்கன்னா சப்பரம் வேட்டை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோயிலில் 12 நாட்களும் விமர்சையாக தான் இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம வந்து இது வச்சும் பார்த்தோம்னா தலம், தீர்த்தம், உற்சவம், அடுத்து பார்த்திங்கன்னா வரலாறு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நடக்கிற உற்சவங்கள். இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். என்னென்னா இந்த ஒரு கோயில் நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த வருஷம் வந்து மகா கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு 12 வருஷங்கள் கழித்து 2014ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து இந்த ஒரு 2026ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா கைகூடி இருக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மக்கள்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பேரை இருக்கிறோன்னா ஒரு 1000 பேர் சரி வேணும், இல்லை 2000 சரி பேர் வேணும். அது வந்து கூட்டு முயற்சின்னு சொல்கிறது. சரியா? அது மாதிரி இந்த கோயிலை கட்டுறதுக்கும் இங்கே உள்ள மக்கள்கிட்ட அந்த ஒரு பணம் ஒத்துழைப்பும், அதுக்கு முக்கியமாக அந்த மக்கள்கிட்ட கூட்டு முயற்சின்னு தான் முக்கிய பாராட்டத்துக்குது. அதுக்கு நான் வந்து தலை வணங்குறேன். இங்கே உள்ள மக்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை பற்றி நம்ம பார்க்க போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கும்பாபிஷேகம் வந்து 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் துவங்குது. இந்த ஒரு மாதம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்திக்கு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு துவங்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்குரார்ப்பணம், ராட்சாபத்திரம் அப்படியெல்லாம் நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி கடகஸ்தாபனம், யாக பூசை மற்றும் ஹோமங்கள்லாம் நடக்க இருக்குது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் மாதம் 1ஆம் தேதி இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கிறேன்னா, நான் அந்த கோயிலை பற்றி ஃபேஸ்புக்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு. ஆனால் அதில் எப்போ எண்ணெய் காப்புன்னு இவங்க சொல்லலை. முக்கியமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு வந்து எப்படியும் கும்பாபிஷேகம் முன்னுக்கு தான் நடக்கும். கும்பாபிஷேகம் 4ஆம் மாதம் 1ஆம் தேதி, அதுக்கு முன்னுக்கு தான் எப்படி கும்பாபிஷேகம் எண்ணெய் காப்பு நடக்கணும். அப்போ நாளைக்கு 30ஆம் தேதி இல்லாட்டி அப்படி தான் நடக்கணும் எண்ணெய் காப்பு. எதுக்கும் நீங்கள் வந்து விரிவான தகவல் வேணும்னா கொஞ்சம் தேடி பார்த்தா தான் நல்லோன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 4ஆம் மாதம் 1ஆம் தேதி நடக்க போகிற விஷயங்களை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டு அழகாக பார்த்துட்டு போயிடலாம். அதான் நான் விளக்கப்படுத்தி சொல்லலை. நான் வந்து இந்த கோயிலில் எத்தனை மணிக்கு என்னென்ன பூசைகள் இருக்குது, என்னென்ன விழாக்கள் இருக்குன்னு தான் சொல்கிறேன். 4ஆம் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் கோரி அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா காலைல 4 மணிக்கு பார்த்திங்கன்னா திருப்பலி எழுச்சி நிகழ்வு நடைபெறும். அதாவது பார்த்திங்கன்னா இதை நான் ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். அப்படின்னா சாமியை வந்து அன்றைக்கி வந்து காலைல தொழில் எலும்பு செஞ்சு பார்த்திங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுப்பி சுவாமியை வந்து நித்திரையிலேருந்து எழுப்ப செய்வாங்க. அடுத்து 4:30க்கு பார்த்திங்கன்னா உசாத் காலம், அதாவது காலையில் நடக்கிற விசேஷ பூஜைகள் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வந்து முக்கியமாக இந்த யாக கூட்டங்கள்லாம் வளர்க்குறதுனால யாக கூட்ட பூசை, விசேட சந்தி பூசை நடக்கும். காலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா திரவிய அபிஷேக பூசை நடக்கும். இது பார்த்திங்கன்னா பால், பழம், கரும்பு, இளநீர், நீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் அபிஷேகம் செய்யப்படும். தான் பார்த்திங்கன்னா திரவிய அபிஷேகம். அடுத்து பார்த்திங்கன்னா காலை 7 மணிக்கு பார்த்திங்கன்னா சங்காபிஷேகம் பார்த்திங்கன்னா நடக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் 108 சங்கங்களை கொண்டு அதில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா அம்மனை வந்து அபிஷேகம் செய்கிற நிகழ்வாக தான் இது பார்க்கப்படுது. நிறைய கோயில்களில் கும்பாபிஷேகமோ இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மறுநாள் மகோத்சவம் நடக்கல இந்த ஒரு சங்காபிஷேக நிகழ்வுலாம் நடக்கிறது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து காலையில் 8 மணிக்கு ஆய சந்தி பூசை நடக்கும். 11 மணிக்கு உச்சிக்கால பூசை நடக்கும். சரியா? அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி அந்திக்கு பார்த்திங்கன்னா வீதி விழா தான் நடக்க இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்திக்கு 3:30க்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்திக்கு நடக்கிற பூசை நடக்கும் அம்பலுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வசந்த மண்டப பூசை நடக்கும். இது பார்த்திங்கன்னா சாமியை வசந்த மண்டபத்தில் அலங்காரத்தோடு எழுந்தருளை செய்து தீபாராதனைகள் காட்டி வழிபடுறதா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை 4 மணிக்கு தொடர்ந்து அம்பாள் பார்த்திங்கன்னா சாரி உடுத்தி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பெண்ணாகவும் ஈசன் சிவபெருமான்
முகூர்த்தங்க இருக்கனால சிவபெருமான ஒரு கல்யாண காலத்துலையும் பார்த்திங்கன்னா ஒழுங்கதி 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு நாளில் வருவாங்க. அப்படின்னா அந்த சுற்று பிரகாரத்தை சுற்றி அடுத்து இந்த கோயிலில் வெளிப்பகுதியை சுற்றியும் ஒரு வீதி உலா வருவாங்க. சரியா? அடுத்து ராத்திரி 7 மணிக்கு ரவை பூசை பார்த்திங்கன்னா துவங்கி அது முடிஞ்சு அந்த ஒரு விழா வந்து இனிதே இருக்கும். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், பால் தேன், இது இளநீர், அடுத்து தேன், அப்படி தண்ணி அதெல்லாம் தேவைப்படணும் அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் சுவாமிக்கு விசேஷ அலங்காரம்லாம் நடக்க இருக்குன்னு. இதுக்கெல்லாம் என்ன முக்கியமாக தேவை? பால், தேன், இளநீர் அது மாதிரி அபிஷேக பொருட்களும், அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த பூக்களும் தேவை தானே. அதனால் அடியார்களே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் பந்திக்கு பூசைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வசந்த மண்டப பூசைக்கு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் காலையிலே போகிறீங்கன்னா அந்த ஒரு அபிஷேகம் செய்கிறதுக்கு பால், பழம், இளநீர் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் தான் நான் இப்போ சொல்லுறேன். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவில் பூசை நடக்கையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். நான் என்னோடய கும்பாபிஷேகம் பற்றி இப்போ சொன்னேன். இவருக்கு எண்ணெய் கப்பை பற்றியும் ஒழுங்காக சொல்லலை. ஆனால் எப்போ கும்பாபிஷேகம் துவங்கி அந்த கலசத்துக்கெலாம் தண்ணி ஊற்றுவாங்க, இல்லாட்டி அந்த உள்ளுக்குள்ளே மூர்த்திக்கெல்லாம் எப்போ தண்ணி ஊற்றுவாங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அந்த நேரம் எப்போன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் தான். இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது 4ஆம் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா காலை 9 மணி 10:30 மணிக்குள்ளே தான் அந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்கான யாக பூஜைலாம் நடைபெறும் நான் சொன்ன வைக்க. அப்புறம் காலையில் 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ள தான் அந்த ஒரு சுப முகூர்த்த நேரம். நீங்கள் கேட்ட விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, அன்றைக்கி தான் அந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா 10:30 மணிலேருந்து 11:30 மணி வச்சும் வேத மந்திரம் முழக்கம், மங்கள வாத்தியம் ஒழிக்க, கோஷங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த கோயிலில் உள்ள கலசங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். சரியா? இந்த புண்ணிய தருணம் தான் நீங்கள் நினச்ச மாதிரி தருணம். இது பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறதுனால மிகவும் பக்திகரமான பயபக்தியோட கும்பிட வேண்டிய ஒரு விஷயம். இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்வே வளம் பெறும். அதனால் எல்லாம் இந்த ஒரு டைம் காசையும் அன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.